கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி போட்டு மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா தக்காளி சுருள்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெள்ளை பூசணிக்காய் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வைங்க. இந்த வெள்ளை பூசணிக்காய் கூட்டு பண்ணும்போது சிம்மில் வச்சே பண்ணுங்கள். சைட்லேயே பாசிப்பருப்பு தேவையான அளவு தண்ணி விட்டு மஞ்சப்பொடி, உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை பூசணிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பை நல்லா மசித்து அதில் விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. இந்த கூட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான டேஸ்டியான வெள்ளை பூசணிக்காய் கூட்டு ரெடி.